ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் தான் சௌமியா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். அதேமாரி எல்லாருக்கும் என்னோட அன்பு, லவ், சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ புதுசாக யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சோமு ரிலாக்ஸ் கப்பலில் எப்பயுமே உங்களுக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து வள 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 வளன்னு பேசக்கூடாது. ஸோ அக்கா என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போனால் மட்டும் தான் தெரியும். அக்கா ஏன் நீங்கள் வந்து ஷார்ட்ஸே போடுறீங்க, ஏன் லாங் வீடியோ ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ லாங் வீடியோ போகிறதுக்கான டைம் எனக்கு இல்லை. ஸோ வந்து இன்றைக்கி தான் அதை போட போகிறோம். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டீங்க. வெறும் 1000 சப்ஸ்கிரைபில் இருந்து எப்படி 3000 4000 சப்ஸ்கிரைபுக்கு வந்தீங்க. ஸோ அக்கா எனக்கு வந்து அது வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் இருக்க தான் செய்யும். படிப்படியாக எடுத்து வச்சா மட்டும் தான் வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஸோ எடுத்த உடனே வந்து எனக்கு வாட்சர்ஸ் வேணும், எடுத்த உடனே வந்து எனக்கு வியூஸ் வேணும், ஸோ எடுத்த உடனே வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கான பலன்கள் வந்து எதுவுமே கிடைக்காது. நம்மளுக்கு ஒன்று ஒன்றா மெதுவாக தான் கிடைக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டு தான் எழுந்து வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வெறும் 60 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கே நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ பேருக்கிட்ட சொன்னேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ 60 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் அதுக்கே 1.5 மாதம் ஆகிடுச்சு. 60 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு 1.5 மந்த் ஆகிடுச்சு. அப்படின்னா 4000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ 60 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ 4000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு ஒரே மாதத்தில் எடுத்துடலாம். ஏன்னு கேளுங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கும்போது வந்து நம்ம சேனலை க்ளோஸ் பண்ணிடலாம், நம்மளுக்கு வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் வந்து நம்மளுக்கு வரும். ஏன் அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் வருது அப்படின்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ எஃபெக்ட் பண்ணி, இவ்வளோ எடிட் பண்ணி வீடியோஸ்லாம் போடுறோம், ஏன் நம்மளுக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு நம்மளுக்குள்ளேயே வந்து நம்ம தோண ஆரம்பிச்சிடும். ஸோ என்றைக்குமே அந்த மாதிரி தோண ஆரம்பித்த உடனே வந்து சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க, மைண்டை வந்து அப்செட் ஆகிடாதீங்க, சரிங்களா? ஸோ வந்து ஸ்டார்டிங் எனக்கு 60 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. 60 சப்ஸ்கிரைபர்லேருந்து லைவ் போட ஆரம்பித்தேன். லைவ் போட்டு தான் ஒரு சப்ஸ்கிரைபராக 2 சப்ஸ்கிரைபர் 3 சப்ஸ்கிரைபர் அப்படி தான் வருவாங்க. ஸோ எடுத்த உடனே சப்ஸ்கிரைபர்லாம் எனக்குமே வரல. அதுக்கப்புறம் வந்து லைவ் போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. எடுத்த உடனே வந்து நீங்கள் லாங் வீடியோ போட்டிங்க அப்படின்னா சத்தியமாக வந்து யாருமே வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க, ஷார்ட்ஸ் தான் போடணும். ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாங்க அப்படின்னா கொஞ்சமாக தள்ளி விட்டுவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியாச்சும் போவாங்க. ஸோ எடுத்த உடனே லாங் வீடியோவாக போட்டுகிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஓப்பன் கூட பண்ண மாட்டாங்க. ஷார்ட்ஸாக பார்த்தாங்கன்னா கூட இப்படி மேலே தூக்கி விட்டு தள்ளி விட்டு போவாங்க. ஸோ கண்டினியூஸாக போடும்போது ஓகே பரவாயில்ல, இவங்க வீடியோ நல்லா இருக்குதப்பா, ஸோ இவங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் அப்படி தான் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். என்னோடய டிப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து லாங் வீடியோலாம் போடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லி மார்னிங் ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் லைவ் போடும்போது 4 o'clock அந்த மாதிரிலாம் போடுவேன். அதுக்கப்புறம் 5 o'clock போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக லைவ் போட்டு தான் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. ஸோ எடுத்த உடனே எனக்கும் சப்ஸ்கிரைபரில் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் லைவ் போட்டுட்ருப்பேன். எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன லைவ் பைத்தியமா, யூடியூப் பைத்தியமா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. யூடியூப் பைத்தியம், லைவ் பைத்தியம்லாம் அப்படிலாம் இல்லை. ஸோ பைத்தியம்னா வேறு மாதிரி. ஸோ வந்து இது வந்து நம்ம திறமையை வந்து வெளிப்படுத்துகிறோம். திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் வரும், கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும். இப்படி சக்ஸஸ் ஆகும், இல்லை அப்படின்னா இப்படி தான் ஆகும். ஸோ எனக்குமே வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னுலாம் சொல்ல மாட்டேன், சக்ஸஸ்லாம் ஆகலை. நானுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் கஷ்டப்பட்ட வழிகளை வந்து என்னோடய பாதையில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாதுல்ல. ஸோ வந்து நான் பட்ட கஷ்டத்தை தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? நான் வந்து இப்படி தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் எடுத்து வச்சாங்க. ஸோ வியூஸ் எனக்கு போகலன்னு சொல்லிட்டு நான் வீடியோ இப்போ வரைக்குமே நான் ஸ்டாப் பண்ணல. வியூஸ் போனாலுமே லைவ் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன், வீடியோ போடுவேன். வியூஸ் போகலனாலுமே வந்து நான் லைவ் போட்டுட்டு தான் இருப்பேன். 10 பேர் பார்த்தாங்கன்னா கூட நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் லைவ் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் போடுங்க. என்ன சொல்லுவாங்க, மனசை வந்து தளர விடாமல் போடுங்க. அவங்க இது சொல்கிறாங்க, இவங்க இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை தளர விடாமல் போடுங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து ஒரு சிலர்லாம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஒரு சிலர் 1 மாதத்தில் வந்து சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க.
ஸோ வந்து அது அவங்களோட திறமை சரிங்களா, அவங்களோட திறமை. ஒரு சிலர் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச உடனே வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் தெரியாதவங்க வந்து பை ஒன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன்னா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன்னா தான் நம்ம வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுவோம். ஸோ வந்து நான் அந்த மாதிரி தான். எனக்கு டைம் வேணும். இன்னும் எனக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் டைம் வேணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து முன்னேற்றங்கள் நிறைய வேணும். கற்றுக்கணும். கற்றுக்கினா மட்டும் தான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கணும். ஸோ வந்து மனசை வந்து தளர விடாமல் வந்து நீங்களும் வந்து லைவ் போடுங்க. டெய்லி ஷார்ட்ஸ் போடுங்க. டெய்லி வீடியோ போடுங்க. அக்கா நீங்கள் போடுறீங்களா ஃபஸ்ட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. நானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போடுறதில்ல. ஸோ ஆனால் எனக்கு டியூட்டிக்கு போயிட்டு டைம் இல்லை. ஸோ அதனால் எப்போல்லாம் டைம் இருக்கோ நானும் அப்போல்லாம் லைவ் வீடியோ ஷார்ட்ஸும் போடுவேன். ஹெல்த்தையும் பார்க்கணும், ஒரு பக்கம் இதையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், அங்கேயும் போகணுன்றதுனால ஸோ எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ வந்து நான் அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஒரு சிலர் வந்து தண்ணி குடிக்கிற சேலஞ்ச் வீடியோ போடுங்க. நீங்கள் சத்தியமாக என்னால் போட முடியல. கண்டிப்பாக நான் கம்மிங் சண்டேக்குள்ளே நான் போடுறேன். போ போடணுன்னு தான் எனக்கு ஆசைப்பட்டு எனக்கு டைம் இல்லைல்ல. ஸோ வந்து நான் இப்படி தான் வந்து வாழ்க்கையில் முன்னேறேன்னு சொல்ல இப்படி தான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. நீங்களும் வந்து டெய்லியுமே வந்து லைவ் போடுங்க. வியூஸ் போகலனாலையும் போடுங்க, போனாலையும் போடுங்க, போகலனாலையும் போடுங்க. ஸோ வியூஸ் போனால் மட்டும் லைவ் போடுறது, வியூஸ் போடணும் லைவ் போடக்கூடாது அப்படிலாம் போடாதீங்க. அப்படி நிறுத்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து வியூஸு சுத்தமாக போகாத போயிடும். டெய்லி எந்த டைமுக்கு வந்து கண்டினியூஸாக லைவ் போடுறீங்களோ அந்த டைமுக்கு வந்து போடுங்க. ஸோ வந்து அக்கா லைவில் நிறைய பேட் கமெண்ட் வருது எனக்கு. ஐயோ எனக்கு வராத பேட் கமெண்ட்டாங்க. லைவில் பேட் கமெண்ட் வந்ததாங்க தெரிக்க விட்டு லைவ் போட்டால் தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்க பேட் கமெண்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக நாம் லைவ் போடாமல் இருக்க முடியாது. ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு தான். ஸோ பேட் கமெண்ட் போட்டாங்கன்னா எதுக்கெல்லாம் பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுங்கள். எதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்றீங்களோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாதீங்க. நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருப்பேன். எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். சரி, ஓகே பாய். இந்த லைவ் இதோட முடிச்சுக்கலாம். வேறு ஏதாச்சும் யூடியூப்பில் கிளியராக ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன். சரி, மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ஓகே பாய்.